லேப்டாப்பில் பிரச்சனைனா சர்வீஸ் சென்டர் போகிறோம். ஆனால் இங்கே ஸ்கீமுக்கே சர்வீஸ் சென்டர் போகணும் போல. கடைசியில் இது லேப்டாப் ஸ்கீமா இல்லை லாங் டேர்ம் ட்ரீமா அப்படின்னு மாணவர்களுக்கே சந்தேகம் வந்துடுச்சு. மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் கனவு திட்டமான பள்ளி மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி திட்டத்தை ஆட்சிக்கு வந்தவுடன் குழி தோண்டி புதைத்த திமுக அரசு இப்போ தேர்தல் நெருங்குற பயத்தில் மறுபடியும் தூசி தட்டி எடுத்திருக்கு. இது அப்பட்டமான சந்தர்ப்பவாத அரசியல் நாடகம்னு சொல்லாமல் வேற என்ன சொல்ல முடியும்? இப்போ அவசரமாக இந்த திட்டத்தை அமல்படுத்த துடிக்கிறது ஏன்? ஆட்சிக்கு வந்து 4 வருஷங்கள் ஆன பின்னாடி போன பட்ஜெட்டில் தான் 20 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படும் அப்படின்னு அறிவித்தது திமுக. இதற்காக 2000 கோடி ரூபாயும் ஒதுக்குனாங்க. ஆனால் இப்போ வெறும் 10 லட்சம் மாணவர்களுக்கு மட்டும்தான் லேப்டாப் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. 10 லட்சம் லேப்டாப் தான் கொடுக்க முடியும்னா 20 லட்சம் லேப்டாப்புக்கு 2000 கோடி ஏன் ஒதுக்குனீங்க? இந்த திட்டம் யார் பாக்கெட்டை நிரப்புறதுக்கு திடீர்னு அறிவிக்கப்பட்டிருக்கு? இன்னொன்று, பள்ளி மாணவர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தை அப்படியே மாற்றி கல்லூரி மாணவர்களுக்கு தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே. கல்லூரி மாணவர்கள் தான் வாக்கு செலுத்த தகுதியானவங்க அப்படின்றதால அவங்களுக்கு கொடுக்க திட்டமா? லட்சக்கணக்கான மாணவர்கள் மடிக்கணினிக்காக காத்திருப்பதாக நீங்களே சொல்லி 20 லட்சம் பேருக்கு தருவதாக சொல்லி இப்போது 10 லட்சம் பேருக்கு தர்றோம்னு சொல்கிறது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை. ஆனால் உண்மையிலேயே 10 லேப்டாப் கூட இன்னும் கொள்முதல் பண்ணலைன்னு சொல்கிறாங்களே விவரம் தெரிஞ்சவங்க. கொடுக்க ஐடியா இருக்கா இல்லை இதுவும் பித்தலாட்டமா? அரசு கல்லூரிகளில் குடிக்க தண்ணி இல்லை, சரியான பாத்ரூம் கூட இல்லை, படிப்பை சொல்லி கொடுக்க ப்ரொஃபஸரும் இல்லை, மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. இதில் நீங்கள் லேப்டாப் கொடுத்தா இளைஞர்கள் யோசிக்காமல் வாக்கு செலுத்திடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்படி ஏமாத்துறீங்களே, இதுதான் உங்கள் சமூக நீதியா? இதுதான் உங்கள் பகுத்தறிவா? ஃபஸ்ட்டு அடிப்படை தேவைகளை கொடுங்க ஸ்டாலின் சார், அப்புறம் விளம்பரம் தேடலாம். ஆனால் ஒன்று, இதுக்கு மேலே நீங்கள் விளம்பரம் தேடினாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா ஏற்கனவே உங்கள் ஆட்சி ஓட்ட ஆட்சி ஒன்றும் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. உங்கள் தேர்தல் தந்திரத்தை தமிழக மக்கள் ஒரு காலமும் மன்னிக்க மாட்டாங்க.